Hello everyone, welcome to Scribe BDC. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரல் சம். ஸோ இந்த பேரல் சம் பார்த்தீங்க அப்படின்னா கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான ப்ராப்ளம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேர் கேசஸ் ரெண்டுமே சேர்த்து, அதாவது கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே சேர்த்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் மாடல் தான், அதாவது கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ரெண்டுமே கம்பேர் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்னு கேட்டிருக்காங்க. அதாவது கே ஆர் எஸ். ஓகே, நான் எப்பவுமே எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் சிசி. ஸோ இதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். சிசி = 2m/n இல்லாட்டி 2√sm. இந்த எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ். பட் ஃபஸ்ட்டே எனக்கு ஸ்டிஃப்னஸ் தெரியணும். இந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாட்டி என்னால் இந்த சிசி கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? சப்போஸ் இந்த ஃபார்முலாஸ் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் எல்லாமே நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறது வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு தப்பாக ஏதாச்சும் ஃபைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நியூ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கன் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு கன் அண்ட் இது வந்து அதோட ஸ்டேர். இப்போ இந்த ஸ்டேரை பிடிச்சி நான் இழுக்கும்போது ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகுது. கன்னிலேருந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகுது. ஸோ கன்னோட அவுட்புட் வந்து நான் பாயிண்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டில் இருந்து எனக்கு புல்லட் ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த புல்லட்டோட வெலாசிட்டி வந்து v இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக இந்த கன்னோட அவுட்புட்டில் இருந்து நான் ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டார்கெட் வந்து ஒய். ஸோ ஒய் தான் என்னோடய டார்கெட். சரியா? இப்போ இந்த அவுட்புட்டில் இருந்து அந்த ஒய் வரைக்கும் நான் ஒரு லென்த் பார்க்குறேன். ஸோ அந்த லென்த் வந்து நான் எல் அப்படின்னு வச்சுறேன். ஜென்ரலாக லென்த் வந்து எல். இப்போ நல்லா நோட் பண்ணுங்களேன். இப்போ இந்த புல்லெட்டு இந்த பாயிண்டில் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ் அது வந்து x1. அதுவே செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது வேற ஒரு டிஸ்டன்ஸ், அது மாதிரி தேர்டு பாயிண்ட்டுக்கு போகும்போது அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி வேரியாக இவனோட லென்த்து வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதாவது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக என்னோட லென்த்தும் வந்து என்னோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ ஐ கேன் சே த v is directly proportional to the distance L. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால எனக்கு அங்கே என்ன எனர்ஜி கிடைக்குது, எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே வெலாசிட்டி வேரியேஷன் ஆகிறதுனால அங்கே எனக்கு என்ன வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டி வேரியேஷன் ஆச்சுன்னா எனக்கு கைனடிக் எனர்ஜி. ஸோ வெலாசிட்டி வேரியேஷன் காரணமாக எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வேரியறனால எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். காரணம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக எனக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகுது, டியூ டு த ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங்னால எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1/2 mv² இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். பார்த்தீங்கன்னா எனக்கு 1/2 mv² which is equal to ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் எப்படி சொல்லலாம், 1/2 k டைம்ஸ் ஆஃப் டெல்டா ஸ்கொயர் சொல்லலாமா? இப்போ நான் இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த 1/2 அண்ட் 1/2 எனக்கு கேன்சல் பண்ணுறேன். ஸோ மாஸ் எனக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 400 kilograms இன்ட்டு v பார்த்தீங்கன்னா எனக்கு 20 m/s. அப்போ 20² இஸ் ஈக்குவல் டு k டைம்ஸ் அதான் கண்டுபிடிக்க போகிறேன், அதாவது ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டெல்டா பார்த்தீங்கன்னா எனக்கு 1, ஏன்னா ரீகாயில்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரீகாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மீட்டர். ஸோ இப்போ இது நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கே ஆர் எஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் எப்பவுமே எஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் கே ஆர் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 16 × 10⁴ Nm/m. இதுதான் வந்து த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் ஃபார் த question number 1. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தென் கிரிட்டிக்கல் டேம்பிங் ரொம்ப சிம்பிள்.
ஏன்னா நம்மளுக்கு கிரிட்டிக்கல் டேம்பிங் நல்லாவே தெரியும் ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு. ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஃபிஷியன்ட் சிசி இஸ் ஈக்குவல் டு 2√/sm இல்லாட்டி 2m ஒமேகா n. ஸோ எனக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் தெரியுனால நான் இதே சூஸ் பண்ணுறேன். ஸோ 2 × √16 × 10⁴ × 400. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 16 × 10³ Nm/m. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஃபிஷியன்ட். ஸோ இதோட என்டையர் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸும் டோட்டலாக ஓவர். ஸோ இந்த பேரல் சம் வந்து அடிக்கடி கேட்குற சம் தான். ஒன்று வந்து வெறும் பொட்டன்ஷியல் மட்டும் யூஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லாட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா போத் காம்பினேஷன் ஆஃப் கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். சரிங்களா? கைனடிக் எனர்ஜி நம்ம எப்போ எடுப்போம் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் த வெலாசிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெலாசிட்டி வேரியேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வெலாசிட்டி வேரியேஷன் ஆகிறனால எனக்கு கிடைக்கிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா எனக்கு கைனடிக் எனர்ஜி. அதுவே டிஸ்டன்ஸ் வேரியேஷனாலுமா கிடைக்கிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இது ரெண்டும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சிம்பிளான சப்ஸ்டியூஷன் தான் எல்லாமே. ஸோ பெருசெல்லாம் கிடையாது, ஈஸியாக 2 மார்க் அழகாக ஒன்று பாயிண்ட் போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட என்டையர் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் ஓவர். ஃபார்முலாக்கான PDF வந்து நான் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஏதாவது தப்புனா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து மறுபடியும் ரீஅப்டேட் பண்ணுறேன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் சம்ஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நான் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.